18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் உருவான விண்மீன் கூட்டமான குவாட்ரான்ஸ் மொராலிஸினுடைய நினைவாக இந்த எரிகள் பொழிவிற்கு குவாட்ராண்டிட்ஸ் என பெயரிடப்பட்டிருக்கிறது. 1825ஆம் ஆண்டில் இத்தாலிய வானியலாளர் அந்தோனியோ புருகலாசியால் அவை முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அவர் வானத்தில் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எரிக்கற்கள் வெளிப்படுவதை கவனித்தார். அப்போது வானின் வளிமண்டலம் எரிக்கற்கள் எனப்படும் பல ஒளிரும் பொருட்களால் நிரம்பியுள்ளது என்று அவர் இந்த நிகழ்வையும் குறிப்பிடுகிறார். குவாட்ராண்டிஸின் எரிக்கற்கள் பொழிவு என்பது ஒரு சிறிய கோளிலிருந்து வரும் துகள்களால் ஏற்படுகிறது. ஆனால் மற்ற வகை எரிகற்களோ வால் நட்சத்திரங்களில் இருந்து வருகின்றன. குவாட்ராண்டிட்ஸ் எரிகள் பொழிவை வடக்கு அரைகோளத்திலிருந்து சிறப்பாக காண முடியும். அங்கு கதிரியக்க புள்ளி அடிவானத்திற்கு மேலே அமைந்துள்ளது. கதிரியக்க புள்ளி என்பது எரிகற்கள் தோன்றும் வானத்தினுடைய ஒரு பகுதி. துரதிர்ஷ்டவசமாக இந்த செயல்பாடு பூமத்திய ரேகையின் தெற்கிலிருந்து அவ்வளவாக தெரியாது. ஏனென்றால் வெளிச்சம் குறைவாக இருப்பதனால் அல்லது கவனிக்கப்படாமல் இருப்பதனால். ஏனென்றால் இங்கு கோடையிலே இரவு நேரம் மிகவும் குறைவு என்கிறது சர்வதேச எரிகற்கள் அமைப்பு.